அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை தனம். வழக்கம் போல் ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இது. அதாவது இப்போ காலையில் கடை திறந்து உள்ளே ஃபஸ்ட்டு வந்த கஸ்டமரே யாருன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வரல, கஷ்டம்தான் வந்திருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லி, அந்த ஊரில் இருந்து எங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருந்தாங்க. 3 பேருமே லேடி. கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் எடுத்த வீடியோ. இது எதுக்காக எடுத்தேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இருந்த கடையிலையும் இதேமாதிரி வந்திருந்தாங்க. ஒரு 7 பேர் வந்திருந்தாங்க. 7 பேருக்கு சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுத்து நாங்கள் அனுப்பி வச்சோம். அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டு நான் எதுக்கோ வெளில போகும்போது தான் பார்த்தேன், அவங்க 7 பேர் மட்டும் வரலை. அது கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 35 பேர் வந்திருக்காங்க. ஒரு வேன் பிடிச்சி ஒரு வேனை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு கடையாக, ஒரு கடை ஒரு தெருவுக்குள்ளே போனால் இருக்க வீடுங்களில் பிரிஞ்சு உள்ளே போய் ஒவ்வொரு வீட்லேயும் கடைகள்லையும் உதவி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் தெரிஞ்சது. இதில் என்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரவங்க எந்த ஊர்க்காரங்க எந்த இடத்துல இருந்து வராங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம குழந்தைகளையும் நகைகளையும் நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க சொல்லி வர்றது உண்மையா பொய்யான்றது ரெண்டாவதாக நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா உண்மையான சூழ்நிலை இப்போ நிறைய பேர் விவசாயத்தை இழந்துட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம், வேணான்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி ஒரு கூட்டமாக ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து வரும்போது, அதுவும் 9 மணியில இருந்து 10 மணிக்கு மேலே மேக்ஸிமம் என்ன கணக்குனா எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. ஜென்ட்ஸ் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லீவ் டைமில் குழந்தைங்க இருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா லேடிஸ் இருப்பாங்க. முக்கால்வாசி வீட்டில் பார்த்தீங்கன்னா லேடிஸும் வேலைக்கு போயிடுவாங்க. இந்த வயசானவங்க இருப்பாங்க. இந்த திருடங்களுக்கும் இதுதான் டார்கெட்டாக இருக்கும். அதாவது எல்லாரையும் நான் தப்பு சொல்லலை, பட் தவறு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நம்ம என்ன நினைப்போம், சரி வயசானவங்க யாரோ 3 பேர் வந்திருக்காங்க, நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே அலோடு பண்ணிங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். அது தோல்வி பட மாட்டேன் தான். இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கலாம். சப்போஸ் நம்ம கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு கொடுக்குற சாப்பாடை வாங்கிட்டு அவங்க போனால் நம்மளுக்கு நிம்மதி. சப்போஸ் நம்ம காதில் இருக்கிறதையோ கழுத்தில் இருக்கிறதையோ அத்துக்கிட்டு ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தொல்லை. ஸோ அந்த மாதிரி உதவி கேட்டு யாராவது வந்தாங்கன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய வீட்டு கேட்டை ஓப்பன் பண்ணாமல் உள்ளே இருந்த மணிக்கு உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா கொடுத்துருங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருங்க. அதிக நேரம் நிற்க வைக்காதீங்க. ஒரு விஷயம், கடைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடையோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே, இப்போ என்னுடைய கடையிலே மேலே லேப்டாப் சிஸ்டம்லாம் மேலாப்பில் தான் வச்சுருப்பேன். சப்போஸ் நம்மளுடைய மொபைலே மேலே தான் வைப்போம். இப்போ ரீசெண்ட்லியாக கூட ஒரு நபர் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். தன்னுடைய கடைக்கு வந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு வந்த ஒருத்தர் தன்னுடைய செல்ஃபோன் டேபிள் மேலே இருக்கிறத எடுத்துக்கிட்டு எஸ்கேப். அதை இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. உதவி கேட்டு வர்றது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய கடைகள்லையும் உங்களுடைய வீடுகள்லையும் கண்காணிப்பாக இருந்துக்கோங்க. ஒரு பொருளை நம்ம துவைச்சிட்டோம், இல்லை ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தான் அலையிற மாதிரி இருக்கும். கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி டைமிங்கில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. எல்லாருக்குமே நான் சொல்கிற வீடியோ இது. எல்லாத்துக்குமே, ஆண் பெண் எல்லாருக்குமே, குழந்தைகளுக்கு முக்கியமானது. ஏன்னா 2 பேர் 3 பேர் ஒரு வீட்டுக்குள் நுழையிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவ்வளோ தைரியமாக இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபேமிலி உள்ளே இருக்காங்க. கேட்டு பெரிய கேட்டு, நாய், அவ்வளோ பெரிய நாய் வளர்க்குறாங்க. ஆனால் அவங்க அதை பற்றி கவலையப்படலை. அந்த நாயை பார்த்தா நானே வெளில ஓடியாந்துருவேன். கட்டி தான் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த நாய் அவ்வளோ ஃபோர்ஸான நாய். அதை பார்த்துட்டே அவங்க கொஞ்சம் கூட பயப்படாமல் சலனப்படாமல் 3 பேர் ஒருத்தருக்கு பின்னாடியாக உள்ளே போனாங்க. அதனால தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். இல்லைன்னா நான் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். பொதுவாக ஒரு கேட்டு வெளில நின்று கூப்பிட்ற ஆளுகளை நான் பார்த்துருக்கேன். கேட்டுக்கு உள்ளே வீட்டு என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே போகிறவங்கள நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும். இப்போ என்கிட்ட அந்த கடைக்கு வந்தவங்க நம்ம கடையில் இருக்கும்போது தான் கேட்டாங்க, நம்மளும் சொன்னோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடைக்கு வந்தவங்க காலைல வந்த உடனே முதல் வேலையை அவங்க பண்ண வேலையே கஸ்டமர் மாதிரி தான் வந்தாங்க. வந்துட்டு அடுத்து வந்தவங்க என்னன்னு கேட்டேன், இந்த மாதிரி உதவி வேணும்ப்பா அப்படின்னாங்க. நான் என்னுடைய கையில் இப்போதைக்கு அமௌண்ட் கிடையாது, அதனால் ஜிபே எதுவுமே இதில் தான் இருக்குது, நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. ஸோ என்னால் உதவி செய்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறையா செஞ்சுருக்கோம். அதனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாச்சு, இவங்களும் அந்த மாதிரியான குரூப்பாக என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெளில போய் பார்த்தேன், இன்னொரு 2 பேர் நின்றாங்க.
சரி அப்போ செட்டாக தான் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். கழுத்தில் வந்து செயின்லாம் பெரிய செயினாக தான் போட்டிருக்காங்க. எல்லாமே கோல்டு தான். கிராமத்தாளுக மாதிரி தான் இருக்காங்க. பட்டு எல்லாம் வசதியாக தான் இருக்காங்க. வசதி இல்லைன்னா சொல்ல முடியாது, வசதியாக இருக்கலாம். உதவி கேட்குறதுனால நம்ம அவங்களுடைய தரத்தை வந்து நம்ம இது பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு செய்ய வந்து எனக்கு வந்து தோணலை. ஏன்னா எப்பயுமே என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன். என் மனசை சொல்லணும், எனக்கு செய்யின்னு சொல்லிடுச்சுன்னா செஞ்சிருவேன். என் மூளையும் அதுக்கு சரிப்படணும். எனக்கு சின்ன சந்தேகம் வந்துச்சுன்னா கூட அதை நான் செய்யவே மாட்டேன் எப்பயுமே. அதனால் எனக்கு இன்றைக்கி ஒரு சின்ன டவுட் இருந்ததுனால கன்ஃபார்ம்டாக வேணான்னு சொல்லிவிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இல்லையா பேங்க்லேருந்து கூட ஒரு 200 எடுத்து கொடுத்துடலாம், ஏடிஎம்லேருந்து கூட எடுத்து கொடுத்து சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிடலாம். இல்லை சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பேன். நான் எப்பயுமே அதான் செய்வேன். காசு கொடுக்க யோசிப்பேன், பட் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். இந்த விட்டால் அதையும் செய்யலை. எனக்கு ஏதோ தப்பாக பட்டுச்சு, அதனால் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்களுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. வீட்டில் குழந்தைங்கள் லேடிஸ் இருந்தாங்கன்னா வீட்டில் சொல்லிடுங்க. தயவுசெய்து யாராவது வந்து கதவை தட்டுறாங்கன்னா, காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னா எக்கான ஒன்று கேட்டை திறந்துடாதீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணுற தூரத்தில் இருந்து ஒரு 2 அடி தூரத்தில் நின்றே பேச சொல்லுங்கள். ஏன்னா இப்போ மிளகாப்பொடியை கண்ணில் தூவுறது, ஸ்ப்ரே அடிக்கிறது, மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிக்கிறது நிறையா நடக்குது. நம்ம ஒரு பாதுகாப்பாக இருந்துக்கிறது நல்லது தானே. அதேமாதிரி பொருள் எதுவுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ரொம்ப சாதாரணமாக வச்சுட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க. கல்லாப்பெட்டியையுமே முடிஞ்ச அளவு லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 3 பேர் வராங்க அப்படின்னா ஒருத்தர் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கும்போது 2 பேர் டைவெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக டைவெர்ட் பண்ணி எடுத்துருவாங்க. அது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. சேஃப்டி யுவர் வே.